ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டன்னிங்கான டைமண்ட் நெக்லஸ் கலெக்ஷனுங்க. அதையும் 1,00,000லேருந்து 6,00,000க்குள்ளே இருக்கக்கூடிய டைமண்ட் நெக்லஸ் தாங்க காட்டியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வச்சுட்டேன். எதுவும் நினச்சிக்காதீங்க, டைம் இல்லை. ப்ளஸ் 1 by 1 எல்லோரும் கேட்குறது நான் 1 by 1 தானே எங்கே போட்டுகிட்டே வரணும். ஸோ நீங்கள் பார்த்துட்டே வாங்க. சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. மாடல் உங்களுக்கு பிடிச்சிடுச்சேன்னா சிஸ்டர் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போங்க. இந்த நெக்லஸ் ஒன்று தாங்க அவங்க 16 lakhs அப்ராக்ஸாக சொல்லியிருந்தாங்க. மற்றபடி நெக்ஸ்ட் நான் காட்டுற நெக்லஸ் எல்லாமே நான் வெயிட்டோடு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ப்ளஸ் அந்த டைமண்ட் கேரட் எவ்வளோ வரும் அது எல்லாமே நான் டேகோடு காட்டியிருக்கேங்க. நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த நெக்லஸு ப்ளஸ் அந்த டேகு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்கீமில் போயிருக்குங்க நான் சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் ஸ்கீமில் அந்த நெக்லஸ் வாங்கும்போது அந்த டேக் காட்டுங்க, அவங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த ஜுவல்லரி லலிதா ஷோரூமில் இருந்தாலும் ஓகே, அவங்க கொடுத்துருவாங்களா. நான் கேட்டுட்டு தாங்க வந்திருக்கேன். இந்த நெக்லஸ் பாருங்கம்மா, சூப்பரான ஒரு ஸ்டன்னிங்கான டைமண்ட் நெக்லஸ் தாங்க. ஃபுல்லு எமரால்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே நம்மளுக்கு ஸ்டார் ஃப்ளவர், ஹாஃப் ஸ்டார் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி டைமண்ட் வருது. அதுக்கு கீழே விசிறி இருக்குல்ல, அந்த பேட்டர்னில் டைமண்டு. வேறு லெவலான நெக்லஸ்ஸு. 6 lakhs அப்ராக்ஸாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே வெயிட், கோல்டோட வெயிட்டு, டைமண்டோட எவ்வளோ கேரட் இருக்குது எல்லாமே நான் டேகோட காட்டியிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எனக்கு பர்டிகுலராக இந்த நெக்லஸ் செம்மையாக பிடிச்சின்னு இருந்துச்சு. ட்ரை கூட பண்ணியிருக்கேன். பாருங்கள் கழுத்தில் போட்டால் எப்படி இருக்குன்ட்டு. வேறு லுக்குங்க. நேராக பார்க்கும்போது வேறு லெவலாக இருந்துச்சு. ஒரு அழகான பீஸ் தான் இந்த நெக் பீஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. 6 lakhs கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. சேம் பேட்டர்னும் உங்களுக்கு ரூபியில் கூட அவைலபிள் இருக்குங்க, அதையும் சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குல்ல. அந்த லுக்கு வேறு லெவல் இருந்துச்சு. இதுக்கு செட்டு கம்மல் கூட இருந்துச்சுங்க. அந்த சேம் அந்த விசிறி மாதிரியே கம்மல் வருது. அந்த மேலே அந்த எமரால்ட்ஸ் வர மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான ஒரு நெக் பீஸ் தான் இது. ஸ்டன்னிங்கான ஒரு நெக்லஸ். அடுத்த இந்த நெக்லஸ் பாருங்கள், டைமண்டில். அப்பா, எமரால்ட் ஸ்டோன்ஸு அண்டு டைமண்ட் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு டிசைனர் பீஸ் தாங்க சொல்லணுமுன்னா. இந்த சைடு போக போக கூட டைமண்டு, குட்டி குட்டி டைமண்ட், மினி டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ யூனிக்கான நைட்டு ரிசப்ஷன் அந்த டைமில் எல்லாம் போட்டால் வேறு லெவல் இருக்கும். இந்த நெக்லஸ் 3.5 lakh அப்ராக்ஸாக வரும்னு சொல்லியிருக்காங்க, 4 lakhsக்குள்ளே. அடுத்தது இந்த நெக்லஸ் பாருங்கள். ஒரே ஒரு எமரால்டு, இப்படி ரிவர்சபிள் ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு 2.5 லட்சம் கிட்ட அப்ராக்ஸாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. கோல்டோட வெயிட் 14 grams தான் இருக்குது. செமையான மாடலுங்க. இதுவுமே அழகாக இருந்துச்சு. அடுத்தது இந்த மாதிரி நெக்லஸ்ஸு ஓல்டில் நம்ம பார்த்துருப்போம். மாடல்ஸு ஓல்டு மாடல் தான், ஆனாலும் அழகாக இருக்கும். கழுத்தில் போட்டால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைமண்டே கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி டைமண்ட்ஸுங்க. எப்படி ஜொலிக்குது தெரியுங்களா? நேராக பார்க்கும்போது வேறு லெவலில் ஜொலிக்குது அப்படியே. இதோட கோல்டு வெயிட் கீழே நெட் வெயிட் போட்டிருக்காங்கங்க. டைமண்டோ எவ்வளோ கேரட் இருக்குன்னுட்டு போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த நெக்லஸ் பாருங்கள். சிம்பிளான ஒரு ஹார்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹாஃப் சன் வர மாதிரி டாலரில். அது யூனிக்கான ஒரு பேட்டர்ன் தான் சொல்லணுமுன்னா. சூப்பராக இருந்துச்சு இந்த நெக்லஸுமே. இதெல்லாம் உங்கள் ஸ்கீமில் பட்ஜெட்டில் வந்துடும்னு நினைக்கிறேன். இது வெறும் 9 grams இருக்குங்க கோல்டு. அடுத்தது இந்த நெக்லஸ் பாருங்கள். இது ஒரு 5.5 lakh கிட்ட வரும்னு சொல்லியிருந்தாங்க. எமரால்டு திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. எம்போஸர் டாலர் டாலர்ஸ் தொங்குற மாதிரி கீழே ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய ஒரு வெட்டிங்கு அந்த மாதிரிக்கெல்லாம் ஆப்டாக இருக்கும். அதோட டேகு, வெயிட் எல்லாமே நான் காட்டியிருக்கேன். கொஞ்சம் நீங்களும் க்ளீனாக செக் பண்ணிக்கோங்கம்மா. ஸ்கீமில் போய் வாங்குறேன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வச்சுட்டேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. அடுத்தது இது ஒரு சிம்பிளான ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்லஸு. இந்த மாதிரி நெக்லஸ் எல்லாம் உங்களுக்கு 1.5 lakh அப்படி வருங்க. உங்கள் ஸ்கீமுக்கு கரெக்டாக பட்ஜெட்டில் வந்துடும் நினைக்கிறேன். கோல்டு வெயிட்டு 10 gram கிட்ட இருக்குது. நல்லா இருக்கும். இது எல்லாமே மேலே கோல்டு வருது, கீழே டைமண்ட் வருது. அடுத்தது இந்த நெக்லஸ் பாருங்கள். இதுவுமே சிம்பிளாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. சைடு போக போக கூட பாருங்கள். அதுக்கு தான் நான் 2 விரல் வச்சு காட்டிகிட்ருக்கேன். குட்டி குட்டி டைமண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே அழகான ஒரு நெக் பீஸ் தான். சூப்பராக யூனிக்காக இருந்துச்சுங்க. 1 பவுனே கோல்டோட வெயிட் இது கூட உங்கள் பட்ஜெட்டில் வந்துடுங்க. இதெல்லாம் 1 to 1.5 lakh வரக்கூடிய நெக்லஸஸ் தான். உங்கள் பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதுமே சிம்பிளான குட்டி குட்டி டைமண்ட் கொடுத்துருக்காங்க. சிம்பிளான டிசைன் தான். 2 ஹார்ட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டர்ன். யூனிக்காக இருக்கும். இது மாதிரி நக்லீஸ் எல்லாமே டீசெண்டாக இருக்கும். இது ஒரு 9 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. அடுத்தது இந்த நக்லீஸ் பாருங்கள். எமரால்ஸ் வச்சுட்டு பெரிய பெரிய எமரால்ஸு. டாலர் எம்போஸாக கொடுத்துருந்தாங்க. ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி சைடில் வருது. ஒரு எமரால்டு திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா யூனிக்காக ஒரு டிசைனர் பீஸ் மாதிரி இருந்துச்சுங்க. இந்த நக்லீஸ் அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வெட்டிங்க்கு, ரிசப்ஷனில், நைட்டு ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி போகும்போது சூப்பராக இருக்கும். அடுத்தது இந்த நக்லீஸுமே அழகாக இருக்குது பாருங்கள். எமரால்ஸ் வந்து ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. டாலர் மாதிரி. இதுக்கு செட்டு கம்மலும் இதே மாதிரியே வரும். சைடு ஃபுல்லாக லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைட் செயினு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 18 கிராம் கிட்ட 17 கிராம் கிட்ட வருது. சூப்பரான நெக்லஸ். இதுவுமே நான் டைமண்டு வெயிட் சொல்லலைங்க, வெறும் கோல்டு வெயிட்டு தான் சொல்கிறேன். அதுக்கு தான் டேக் காட்டுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய டைமண்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. இதில் எமரால்ட்ஸ் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் ரியல் எமரால்டு, ரியல் ரூபியனுங்க. அடுத்தது இது ஒரு டிசைனர் பீஸுங்க. வேறு லெவலில் யூனிக்கான ஒரு ட்ரெண்டியான பீஸு. எப்படி இருக்குது பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்டு, எமரால் பீட்ஸுங்க. இது ஸ்டோன் கிடையாது. நடுவில் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி டைமண்டு ரூபி ஸ்டோன் வருது. இந்த க்ரீனாக இருக்குல்ல, இது வந்து எமரால் பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. செமையாக இருந்துச்சுங்க. நேராக பார்க்கும்போது வேறு லெவல் ஸ்டன்னிங்கான ஒரு நெக்லஸ் தான் இது. 4 சவரம் கிட்ட வருது. வேறு லெவல் பாருங்கள். லாங் வியூ எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்மையான பீஸுங்க. அந்த ஒர்க் ஃபினிஷிங் பாருங்களேன். அந்த எமரால் பீட்ஸு, நடுவில் டைமண்ட்ஸு, அதுக்கு டாலர் தொங்குற மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பார்த்துருக்கிற நெக்லஸில் ஒரு 4-5 செட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதை இந்த மாதிரி நெக்லஸ் எல்லாம் உங்களுக்கு 6 lakhs அப்படி வரும் அப்ராக்ஸாக சொல்லியிருந்தாங்கங்க. கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலே நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அடுத்தது இது ஒரு ட்ரெடிஷ்னலான பேட்டர்னுங்க. பெரிய பெரிய டைமண்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. கோல்டு மாடல் தான், ஆனாலும் இது ஒரு ட்ரெடிஷ்னல் அழகாக தான் இருக்கும். இப்போ கூட இதோட டேகு வெயிட்டு செக் பண்ணிக்கோங்க. வெயிட்டு கூட நிறையா ஒரு 20 கிராம்ஸ் மேலேயே இருக்குது. அடுத்தது இதுவுமே ஒரு ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன் தான். ஓல்டு மாடல் தான். டாலர் வந்து திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே பெரிய பெரிய டைமண்ட் வருது. அது நடுவில் டாலருக்குள்ளே எமரால்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. திலகம் ஷேப் மாதிரி சிம்பிளாக இருக்கும். ஒரு ஓல்டு மாடல் ட்ரெடிஷ்னல் நெக்லஸ் வேணும் டைமண்ட்லனாலும் அவைலபிள் இருக்குது. 21 கிராம்ஸ் கிட்டே இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் நியர்பை எந்த லலிதா ஜுவல்லர்ஸில் இருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த டேகு ப்ளஸ்ஸு இதோட ஃபோட்டோ காட்டினீங்கன்னா அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்கம்மா. இந்த நெக்லஸ்ஸு நல்லா இருக்குது. இந்த கோல்டு பால்ஸ் தொங்குது இல்லை, டைமண்டு அண்ட் எமரால்ஸ் கொடுத்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன் மாதிரி தெரிஞ்சிச்சு. இதுவுமே அழகாக இருக்குது. கழுத்தில் போட்டால் சூப்பராக இருக்கும். இதுவுமே இது வந்து ஒரு 4 lakhs அப்ராக்ஸாக சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இது ஒரு ரூபி வச்ச நெக்லஸ்ஸு. இதுவுமே ஒரு ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன் தான். கோல்டு பால்ஸ் தொங்குற மாதிரி கீழே அந்த டாலரில் கொடுத்துருக்காங்க. நடுவில் ரூபி ஸ்டோன் வந்து ஓவல் ஷேப்பில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பேக் சைடு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து 3 ஸ்டோன் கொடுப்பாங்களா. க்ரீனு, நீலம் ப்ளூ சொல்லுவாங்களே அந்த ஸ்டோன் கொடுப்பாங்களா. அதுக்கு தான் திருப்பி காட்டினேன். அந்த ஸ்க்ரூ நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஸ்டோன் வச்சுட்டு நீங்கள் 3-in-1 நெக்லஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் தான், ஓல்டு மாடல் தான், ஆனாலும் இது நியூ ட்ரெண்டு தான். இப்போ கூட நிறைய பேர் வாங்குறாங்களா இந்த மாடல். ஒரு நெக்லஸ் வாங்கினா நம்ம 4 வாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி மாடல்ஸ், கலரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி யோசித்து வாங்கிக்கோங்க. ஏன்னா டைமண்ட் அண்ணானே காஸ்ட் அதிகமாகும். ஸோ உங்களுக்கு அது வாங்கணும் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 2-in-1 3-in-1 வரும் நெக்லஸ், அது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது இது ஒரு ஃப்ராக்கு போடுவாங்கள்ல அந்த மாதிரி பேட்டர்னுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு சூப்பராக பிங்க் கலர் ரோஸ் கோல்டு சொல்லுவாங்கள்ல அந்த கோல்டில் ரெடி பண்ணியிருந்தாங்க. டைமண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்டு அழகாக இருந்துச்சு. அப்படியே லாங் வியூ பாருங்கள். கழுத்தில் போட்டு அப்படி ஸ்டன்னு நிற்குது. அப்படியே அழகாக இருந்துச்சு இது. அடுத்தது இந்த நெக்லஸ் பாருங்கள். இது கொஞ்சம் லென்த்தியான நெக்லஸ் மாதிரி. நீங்கள் 3/4 நெக்லஸ் மாதிரி கூட போட்டிக்கலாம். அழகாக இருந்துச்சு. இது 6 lakhs அப்ராக்ஸாக சொல்லியிருந்தாங்க.
இதுக்கு டாலர்ஸ் $3 தொங்குற மாதிரி மாடல் ரெடி பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. இதுவுமே ரோஸ் கோல்டில் தான் வருதுங்க. ரோஸ் கோல்டு அன்னும்போது 18 கேரட்லனும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, 22 கேரட்லனும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இப்போ நான் காட்டுற எல்லா நக்லீஸுமே 22 கேரட்டில் வரக்கூடியது தாங்க. 916. அடுத்தது இது ஒரு ட்ரெடிஷ்னலான லீஃப் பேட்டர்ன் டபுள் லேயரில் வரக்கூடிய நக்லீஸ் தாங்க. நடுவில் அம்மனோட உருவம் இருக்கும். கீழே வந்து ஹேங்கிங்கில் பெரிய பால் முத்து கொடுத்துருக்காங்க. அந்த சைடு இந்த சைடு முகப்பு மாதிரி கொடுத்துட்டு எமரால்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னலான ஒரு மாடலான பீஸ் தான். ஓல்டு மாடல் தான், ஆனாலும் இப்போ கூட அழகாக நிண்டாக இருக்கும் கழுத்தில் போட்டால். இது ஒரு யூனிக்கான டிசைனர் பீஸ் மாதிரிங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு யூனிக்காக இருக்கும். போட்டால் வேறு லெவல் ஃப்ராக் எல்லாம் போட்டு வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நைட் டைம் ரிசப்ஷனுக்கு வெட்டிங்க்கு அந்த மாதிரினா ஆப்டாக இருக்கும். டீசென்ட் லுக் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைமண்டே கொடுத்துருக்காங்கங்க. அப்படியே மேலே கழுத்து ஃபுல்லு ஆகிற வரைக்கும் இருக்குது. பேக் சைடு எங்கேவோ கொஞ்சோண்டு உங்களுக்கு டைமண்டு இல்லாமல் செயின் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. சிஸ்டர், உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் காக்க வச்சுருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சிஸ்டர். டைம் இல்லை, ப்ளஸ்ஸு உங்களுக்கன்னா முன்னால் கேட்டவங்களுக்கெல்லாம் நான் 1 by 1 விட்டுட்டே வரேன். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.